வணக்கம். செங்கத்தில் வாத்து மேய்க்க வந்த இடத்தில் லாரி ஓட்டுநரை லாரி உரிமையாளர் அடித்து கொலை செய்து ஆற்றங்கரையோரம் புதைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கொட்டகுளம் பகுதியில் வாத்து மேய்க்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பெரியணை பகுதியிலிருந்து ரமேஷ் என்பவரின் மகன் மேகநாதன் மற்றும் புலிவேந்தர் ஆகிய இருவரும் செங்கத்தை அடுத்த கொட்டகுளம் ஏரிக்கரை பகுதியில் வாத்து மேய்த்து கொண்டிருந்த நிலையில் மேகநாதனின் வாத்துக்களை ஏற்றிச் செல்ல வந்த லாரி ஓட்டுநர் ஹரீஷ் மது போதையில் லாரியை ஓட்டி வரும்போது அரசு பேருந்து மீது மோதியது. இது சம்பந்தமாக கடலாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். லாரியின் உரிமையாளர் மேகநாதன் அபராதம் செலுத்திவிட்டு வாகனத்தையும் ஓட்டுநர் ஹரீஷையும் மீட்டு வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் லாரியின் உரிமையாளர் மேகநாதன் மற்றும் புலிவேந்தன் ஆகிய இருவரும் அபராத தொகையை கட்டிய ஆத்திரத்தில் ஹரீஷின் கைகளை கட்டிவிட்டு சரமாரியாக தாக்கியதில் ஹரீஷ் அங்கேயே இறந்துள்ளார். அதனை அடுத்து மேகநாதனும் புலிவேந்தனும் தோக்கவாடி அருகேயுள்ள செய்யாற்றங்கரையோரம் புதைத்துவிட்டு ஹரீஷை தாக்கிய போது எடுத்த வீடியோவை மற்றவருக்கு அனுப்பிய நிலையில் ஹரீஷை தாக்கும் வீடியோ அவரது வளர்ப்பு தந்தை பாஸ்கரனுக்கு ஒருவர் அனுப்பியுள்ளார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாஸ்கரன் உடனடியாக செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அறிந்த மேகநாதன் மற்றும் புலிவேந்தனும் தோக்கவாடி கிராம நிர்வாக அலுவலர் அனிதாவிடம் சரணடைந்தனர். உடனடியாக செங்கம் காவல்துறையினருக்கு கிராம நிர்வாக அலுவலர் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலாம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஸ்டெல்லா. தலைமுறைப்படி தலைமுறைப்படி யாருக்கிட்ட எட்டுன்னு தெரியாம